உனக்கு பிரச்சனை என்னப்பா? உனக்கு பிரச்சனை என்னன்னு நான் என்ன சொல்றேன், நீ என்ன பதில் சொல்ற? அது என்கிட்ட கேட்கிறீங்க. உங்களுக்கு ஒரு கோபம் வருதா? நான் கேட்கிறேன், உங்களுக்கு கோபம் வருதுல்ல? எனக்கு கோபம் இருக்கு. தெப்பக்குளத்திற்கு ஒரு சிலை தானே, ஒரு சிலை தானே வச்சது யாரு? நான் என்ன சொல்றேன், நீ என்ன பதில் சொல்ற? அவர் கேள்வியும் கேட்க தெரியல, பதிலையும் உள்வாங்க தெரியல. உனக்கு பிரச்சனை என்னப்பா? உனக்கு பிரச்சனை என்னன்னு ஏன் ஜல வைக்கல? நான் தான் முதலமைச்சர் மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன் ஜல வைக்கல? அது வைக்காதவன்ட்ட கேளுப்பா. நடிகர் விஜய் இப்போ தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்குறதுக்கு அந்த வண்டி வாகனம் எல்லாமே தொடங்கிருக்காங்க. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? அவரால் அரசியல் மாற்றம் ஏதாவது ஏற்படுமா? இந்த இடம் இருக்கு, அதுக்கான இடம் இல்ல. அது என்கிட்ட கேட்கிறீங்க. உங்களுக்கு ஒரு கோபம் வருதா? நான் கேட்கிறேன், உங்களுக்கு கோபம் வருதுல்ல? எனக்கு கோபம் இருக்கு. என் பாட்டனுக்கு இல்லை, என் பாட்டிக்கு இல்லை. என் பாட்டனுக்காவது அவன் நினைவிடத்துல ஒரு ஆள் உயரத்துக்காவது சிலை இருக்கு. எங்க பாட்டி வேலுநாச்சியார் சிலை வந்து பார்த்தீங்கன்னா மரப்பாச்சி பொம்மை கூட கொஞ்சம் பெருசா இருக்கு. 4ஆம் தமிழ்ச்சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த எங்க பாட்டன் வள்ளல் பாண்டித்துரத்தேவர் சிலை பத்திரிக்கல நெஞ்சு வெடிக்கிற அளவுக்கு வெறி வரும். மருதுபாண்டி வேலுநாச்சியார் சிவகங்கை விட்டு காலாறுவேல் விட்டு அரையங்களை நேரில் நான் தான் ஊர் ஊரா போய் மருதுபாண்டிக்கு வணக்கம் சிவங்களை தான் நடத்தணுமான்னு சேலத்தில் போய் நடத்தினது நான் தான். எங்க இருக்கு சிலை? தெப்பக்குளத்திற்கு ஒரு சிலை தானே, ஒரு சிலை தானே வச்சது யாரு? அது சேதுராமன் ஐயாவுடைய முயற்சி. நான் என்ன சொல்றேன், நீ என்ன பதில் சொல்ற? சேலத்துல அவர் கேள்வியும் கேட்க தெரியல, பதிலையும் உள்வாங்க தெரியல. நான் சொன்னது மருதுபாண்டிக்கு வணக்க கூட்டம் சிவங்களை தான் போடணும்னு இல்ல, சேலத்துல போடலாம்னு ஒண்டி, சேலத்துல ஒண்டி மருதுபாண்டியரை பத்தி பேசுனது நான் தாங்கிறேன். உனக்கு பிரச்சனை என்னப்பா? உனக்கு பிரச்சனை என்னன்னு சிலை வைக்கலன்னு நான் முதலமைச்சர் ஆன பிறகு வைக்கலன்னா எனக்கு ஏன் ஜல வைக்கல? நான் தான் முதலமைச்சர் மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன் ஜல வைக்கல? அது வைக்காதவன்ட்ட கேளுப்பா.